ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1000 ரூபாய்க்கு நீங்கள் மட்டன் வாங்கி செய்கிறதும் சரி, 10 ரூபாய்க்கு நீங்கள் வாழைப்பூ வாங்கி செய்கிறதும் சரி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வாழைப்பூ பிரியாணி. அடுத்த டைம் செய்யும்போது மட்டன் செய்யலாமா, வாழைப்பூ பிரியாணி செய்யலாமா, நீங்கள் வாழைப்பூ பிரியாணி தான் செய்வீங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க. இஞ்சி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் 4 எடுத்துக்குங்க. இஞ்சியை தோல் சீவிக்குங்க. ஏன்டா பாம்புக்கு பல்ல விஷம், இஞ்சிக்கு தோலில் விஷம். விஷம்லாம் கிடையாது, அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நிறைய பேர் தோல் சீவ மாட்டாங்க, அதுக்காண்டி இப்படி பழமொழி சொல்லுவாங்க நினைக்கிறேன் நான். வெங்காயம், தக்காளி எல்லாமே அரைஞ்சி வச்சுக்கோங்க. நம்ம சொன்ன பொருள்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் அங்கிட்ட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுக்கிட்டு நம்ம ஒரு அகலமான கடாய் வச்சுக்கோங்க. அகலமான கடாய் வச்சு நெய்யும் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. நெய் கம்மியாக தான் ஊற்றுவேன், ஏன்னா அதிகமாக நாங்கள் சாப்பிட மாட்டோம். நீங்கள் அதிகமாக வேண்டாம், அதிகமாக ஊற்றுக்குங்க. அப்புறமேட்டு ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாமே சேர்த்துக்குங்க. பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்து, அதுக்கப்புறம் வெங்காயத்துக்கு நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சு வெங்காயத்தையும் சேர்த்துக்கு நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வரப்போகும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே அது தூக்கி நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா வணக்கிடுங்க. வணக்கின பிறகு தக்காளி கொஞ்சம் புதினா போட்டு நல்லா வணக்கிக்கிறங்க. உங்கள் தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்குங்க. நான் ஃபஸ்ட் டைமு உப்பு போட்டுருவேன், ஏன்னா எனக்கு அளவு தெரியும், நான் உப்பு போட்டுவேன். உங்களுக்கு அளவு தெரியாட்டா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட உப்பு போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கின பிறகு, உப்பு போட்டாலும் வெங்காயம் வதங்கின பிறகு கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள் இது 3 சேர்த்துக்குங்க. ஏன்னா தம்பிக்கு உடம்பு சரியானால அதிகமாக மசாலா சேர்க்கல. நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்க மசாலா சேர்த்துக்குங்க. அது சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வாழைப்பூ, அது நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி அது ரொம்ப நேரம் வெளியே வைக்காதீங்க. நான் ஒரு 5 நிமிஷம் கூட வெளியே வச்சிருக்க மாட்டேன், அது அப்படியே கருத்துருச்சு வருங்க. நல்லா கருக்க விடாமல் தூக்கி எண்ணெயில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கிடுங்க. நல்லா ஒன்றும் பாதியமாக நல்லா பக்கம் சுற்றி நல்லா வணக்கின பிறகு நல்லா எண்ணெயிலே வதக்கிடணும். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிண்டிடுங்க. கிண்டின பிறகு தண்ணி உங்கள் அளவுக்கு, நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துக்க, இப்போ 4 டம்ளர் அரிசின்னா நீங்கள் 2 டம்ளர் அரிசின்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றுக்குங்க. நம்ம இதில் காய்கறி எதுவுமே போடலை, கறியும் போடலை, வாழைப்பூ தான் போட்டிருக்கோம். அதனால ரொம்ப தண்ணி இழுக்காது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றுக்குங்க. இப்போ 2 டம்ளர் அரிசின்னா 4 டம்ளர் தண்ணியா, நீங்கள் என்ன பண்ணணும், 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். எப்போவுமே அளவோட 1/2 டம்ளர் தண்ணி கம்மி பண்ணணும். அப்போ தான் நல்லா இருக்கும், குலையாமல் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குலையாமல் வரும். அதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு புதினாவை தூக்கி நல்லா உதறி விட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா சுண்டிடும். அடுத்த 5 நிமிஷம் அடுத்து மூடி வச்சுட்டுன்னா அப்படி ஒன்று விடாமல் அப்படி பாருங்கள், ஒன்றுக்கு மேலே ஒன்று எந்திரிச்சு நிற்கிது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டலை, அப்படி எந்திரிச்சு நிற்கிது. ஏன்னா தண்ணி நம்ம கம்மியாக சேர்த்துருக்கோம், அதிகமாக சேர்க்கலை. ஏன்னா நம்ம உள்ளே பூ தான் போட்டிருக்கோம். கறி இந்த காய்கறிகள் அதிகமாக போட்டால் தண்ணி கொஞ்சம் எச்சா சேர்க்கணும். நம்ம காய்கறி கம்மியாக போட்டிருக்கோம், அதனால நம்ம போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நாளைக்கு பார்க்கலாம்.